இப்ப நீங்க மாநில நீதித்துறை. ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட். ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட். மாநிலத்துல மிக உயர்ந்த நீதிமன்றம் எது சார் அப்படின்னா மிக உயர் நீதிமன்றம். ஓகேங்களா. ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. மாவட்ட நீதிமன்றம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். உயர் நீதிமன்றத்துல கேஸ் அங்கே இதாகல அப்படின்னா அவங்க அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் கொடுப்பாங்க. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு மேல்முறையீடுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சைன் பண்ணாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். ஓகேங்களா. உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணும் இந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல அப்படின்னா வைண்ட் அப் பண்ணி போக முடியாது ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. எஸ். இதுல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா பிரிட்டிஷ்க்கு முன்னாடி வந்து ஹைகோர்ட்டா தான் இருந்தது. 1862 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, மும்பை, கல்கத்தால வந்து ஹைகோர்ட் தான். 1862ல இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்கள் தான் இருந்தது, ஹைகோர்ட் தான். 1862 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் எங்க சார் அப்படின்னா கல்கத்தா, பம்பாய். பம்பாய்னு மும்பைன்னு அர்த்தம், சென்னை. கல்கத்தா, பம்பாய், சென்னை. இதுல வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் தான் இருந்தது. காலப்போக்கில் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒவ்வொரு மாகாணமும் ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டிருந்தது. 1950க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையின் கீழே தான் உயர் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 7வது திருத்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணீங்க. ஹைகோர்ட்டோட கைட்லைன்ஸ் தான் யார் ஃபாலோ பண்றாங்க? சரி, சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஃபாலோ பண்றாங்க. உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சார் உயர் நீதிமன்றங்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2 ஹைகோர்ட் இருக்குது. எங்க சார் அப்படின்னா மீன்ஸ் சப்கோர்ட் சென்னை பிரான்ச். இது இன்னொரு எங்க சார் அப்படின்னா மதுரையில. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் 2004 இருந்தா. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் எப்ப சார் இருந்து அப்படின்னா 2004 இருந்து. எஸ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சார் சொல்லுது, என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் தோற்றுவிக்க வழிவகுக்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க. இல்ல 2 ஸ்டேட்டு கூட சேர்ந்து காமனா இல்ல யூடிஸ், ஒரு ஸ்டேட் இல்ல ஒரு யூடிஸ் யூனியன் பிரதேசத்துக்கு சேர்ந்து கூட காமனா ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த அமெண்ட்மெண்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு திருத்த சட்டம், நோட் பண்ணி வச்சுங்க. 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஏழாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 7th அமெண்ட்மெண்ட் 1956. ஓகேங்களா. இதே அமெண்ட்மெண்ட் தான் நேத்து கூட நான் பார்த்திருப்போம். என்ன சார் அப்படின்னா ஆளுநர் அப்படி வந்து பாத்தீங்கன்னா 2 மாநிலத்துக்கு கூட காமனா ஒரு சில டைம் இருக்கலாம். ஓகேங்களா. 2 மாநிலத்துக்கு ஒரே ஆளுநர். 7வது அரசியலமைப்பு தான் அதே மாதிரி 2 ஸ்டேட்டுக்கு இல்ல 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களா ஸ்டேட்டுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா காமனா பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அது அங்கீகாரம் வழங்கியது. ஓகேங்களா. பொதுவான உயர் நீதிமன்றம் யாரு சார் இது பண்ண முடியும்? நாடாளுமன்றம்.
நாடாளுமன்றம் அங்கீகாரம். இது 1862 1862ல ஜூன் 26 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு இருப்பாங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் வளாகம் வந்து உலகிலேயே லண்டனுக்கு அடுத்த 2வது பெரிய நீதித்துறை வளாகம். தெரிஞ்சு வச்சுங்க. The Chennai High Court of building is the second largest judicial complex in the world after London. High Court building வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் இன் தி வேர்ல்ட் ஆஃப்டர் லண்டனுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் பில்டிங்ல செகண்ட் லார்ஜஸ்ட் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் எங்க சார் அப்படின்னா சென்னை. தெரிஞ்சு வச்சுங்க, ஜெனரல் ஜிகே. அடுத்து இந்த கொஸ்டின் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. காமன் ஹைகோர்ட்டா வந்து பஞ்சாப், ஹரியானா, யூனியன் பிரதேசமான சண்டிகர். பஞ்சாப், ஹரியானா, யூடிஸ் வந்து பாத்தீங்கன்னா சண்டிகர். 2 ஸ்டேட்டு, ஒரு யூடிஸ். காமன் வந்து இப்போ உயர் நீதிமன்றம் எங்க சார் இருக்கு அப்படின்னா சண்டிகர்ல. 3 இதுக்கு சேர்ந்து காமன் ஹைகோர்ட். சண்டிகர்ல பொதுவான உயர் நீதிமன்றம். இதே போன்ற கவுஹாத்திலே இருக்குது. வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றங்கள். டெல்லி வந்து தனி மாநிலமாக இல்லாத போதும் கூட தனக்கென்ற சொந்த மாநிலம் வந்து ஒரு சென்னை, டெல்லிங்கிறது உங்களுக்கு கேபிட்டல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்லிமெண்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கும் போது டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் இருக்குது. ஓகேங்களா. டெல்லி வந்து யூடிஸ் தான். பட் இருந்தாலும் டெல்லி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஹைகோர்ட். ஏன்னா கேபிட்டல், பார்லிமெண்ட் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இது அதான் பாருங்க, கவுஹாத்திலையுமே காமன் 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு சேர்ந்தது. 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே ஒரு உயர் நீதிமன்றம் தான். குட்டி குட்டி ஸ்டேட்டா இருக்கும். 7 வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர். இங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாமே லோக்சபாவே கம்மியா தான் இருக்கும். நாகாலாந்துலாம் ஒரு இடம் தான், 1 2 தான். மணிப்பூர்லயும் 2 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். மிசோரம், மேகாலயா, திரிபுராலாம் 1 நினைக்கிறேன். இங்க வடகிழக்கு மாநிலங்கள்லாம் ரொம்ப சின்ன. இந்த 7 வடகிழக்கு மாநிலம் காமன் வந்து பாத்தீங்கன்னா காமன் ஹைகோர்ட் எங்கன்னா கவுஹாத்தி. அஸ்ஸாம் எடுத்துங்க. அஸ்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் எல்லாமே. மேலாம் பாரு, அருணாச்சல பிரதேசம், மேகாலயெல்லாம் பாருங்க. காமன் ஹைகோர்ட். டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஹைகோர்ட்லயும் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. மற்ற நிறைய ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம். ஓகேங்களா. எல்லா ஹைகோர்ட்லயும் சேமா இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. நீதிபதி எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்றது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் 29 மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2019ல வந்து பாத்தீங்கன்னா அமராவதியில ஆந்திர பிரதேச ஹைகோர்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதை 2 ஸ்டேட்டா பிரிச்சாங்க தெரியுங்களா. தெலுங்கானா அந்த இதுல இருந்து இது பண்ணிருப்பாங்க. 2019 வந்து பாத்தீங்கன்னா அமராவதியில ஆந்திரால ஹைகோர்ட். தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா.
சத்து நீதிபதிகள் நியமனம் ஆர்டிகல் 216 பிரகாரம் ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்கிறார். ஜட்ஜஸ் வந்து யாரு சார் அப்பாயிண்ட் பண்றது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ். Every high court consists of a chief justice and the other judges, okay, appointed by the president of India. ஆர்டிகல் 216 பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா யார் சார் நியமனம் அப்படின்னா ஜட்ஜஸ், குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். உயர் நீதிமன்ற நீதி வரையறை மற்றும் அதிகாரங்கள். தற்போது உயர் நீதிமன்றங்கள் பின்வரும் ஃபர்ஸ்ட் ஒன்று தனக்கேறிய நீதி வரையறை. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் தெரியாம நம்ம என்ன பண்ண முடியாது. ஹைகோர்ட்ல இந்த கேஸ் 2 ஸ்டேட்டுக்கு இருக்குது அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன்லாம் பார்க்கணும், ஓகேங்களா. இப்போ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்க கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப் கோர்ட்டே இருக்கும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 4-5 தாலுக்கா இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தாலுக்காலையுமே கூட இருக்கலாம் கோர்ட்டு, சப் கோர்ட்டு, ஓகேங்களா. உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் எங்க வருதோ அங்கதான் நீங்க போய் என்ன பண்ண முடியும், அப்பீல் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா என்ன சார் பண்றது அப்படின்னா அதுக்கு உண்டான அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க, கேஸ் வேற இடத்துல நடந்தது அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க ப்ரெசென்ட்டா. ஸோ அதை நீங்க அந்த நோட்டரி அட்ரஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணலாம், ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். இப்போ ஒரு நியூஸ்ல பார்த்துருப்பீங்க 10 லட்சம் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹை கோர்ட்டே ஒரு சில கேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா. இப்போ கூட பார்த்தீங்க கள்ளக்குறிச்சியில் மது ட்ரிங்க் இது பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹை கோர்ட்டு. அதை மாதிரி அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க, ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஒரு சில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டே கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அதுலதான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னென்ன நீதி வரையறை அப்படின்னா என்னென்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா தனக்கேறிய நீதி வரையறை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அவங்க டைரக்டாவே ஹை கோர்ட்டே இது பண்ணலாம். டைரக்டா நீங்க ஹைகோர்ட்டே கூட இந்த மாதிரி கேஸ் நீங்க போகலாம். தனக்கேறிய நீதி வரையறை. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். சென்னை, பம்பாய், கல்கத்தா நீதிமன்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கான நீதி வரைய அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன அப்படின்னு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே பார்த்தீங்கன்னா இங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து வர கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்கள் மட்டுமே பெற்றுள்ளன அப்படின்னு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயிர், திருமணம் சார்ந்த வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகிய அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்கள். என்னென்ன மாதிரி கேஸை விசாரிப்பாங்க சார் அப்படின்னா மேல்முறையீட்டு வழக்கு, மேல்முறையீட்டு வழக்கு both original and appellate jurisdiction. High court have mostly appellate jurisdiction. அதான் மேல்முறையீட்டு appellate jurisdiction.
நான் அந்த பேர் சொன்ன பாத்தீங்களா, சபார்டினேட் கோர்ட்ல இருந்து வரது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு வழக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க விசாரிப்பாங்க. அப்பீலியட் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி சார் அப்படின்னா அந்த மேல்முறையீட்டு வழக்குகளை வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன. அதுல என்னென்ன மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுல உயில், ஒன்லி மேட்டர்ஸ் வந்து அட்மிரல்ட்டியா, அடுத்து ப்ரொபைட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குலாம், திருமணம் சார்ந்த வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, திருமணம் சார்ந்த வழக்கு, உயில், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக விசாரிக்கும் அதிகாரம் யாருக்கு சார் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு. மேட்ரிமோனியல் ப்ராப்ளம் இந்த மாதிரி. எஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இத மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்கு ரூபாய் 2000 மற்றும் அதுக்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையை பயன்படுத்தி அடுத்து நோட் பண்ணீங்க. திருமண வழக்குகள், திருமண வழக்குகள், அடுத்து குற்றவியல் வழக்கு. எஸ், அதாவது 2000 ரூபாய் பத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி கிரிமினல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மாகாண நீதிமன்றங்கள் விசாரிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. எஸ், ரெண்டாவது
மாகாண நீதிமன்றங்கள் என்னன்னு தெரியுங்களா? ஹலோ, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேல எழுதிக்கங்க. பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் பத்திரத்துல இது பண்ணி கிரிமினல் கேஸ் நீங்க இது பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதுங்களே, தெரிஞ்சிருக்குமா தெரியாதுங்களா உங்களுக்கு? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் கேஸ், கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் கேஸ். அது மேஜிஸ்ட்ரேட் இதுல வந்து விசாரிப்பாங்க. கோர்ட்டு போயிருந்தீங்கன்னா பாத்துக்கலாம் நீங்க. மேஜிஸ்ட்ரேட் தனியா இருக்கும். இப்போ ஒரு போறீங்க அப்படின்னா ஒரு இதுலயே வந்து 30 இருந்து 40 கோர்ட்டு பக்கம் இருக்கும். ஓகேங்களா? சும்மா ஒரே ஒரு கோர்ட்னா சும்மா அப்படியே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா ஒண்ணு மட்டும் இருக்காது. அது சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ், சபா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்கு மோசடி, இந்த இந்த கோர்ட்ல அதுல இருக்கும். நான் பார்த்துருப்போம் தெரியுங்களா, செக்கு மோசடிக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? 30-40 கோர்ட் இருக்குது. அதை பத்திலாம் எனக்கே இன்னும் பிரீஃபா தெரியல. சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ், மேஜிஸ்ட்ரேட், இது மட்டும் தான் தெரியுது இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேமிலி கோர்ட் இருக்குது, குடும்ப நீதிமன்றங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். ஓகேங்களா? செக் பவுன்ஸ் கேஸ்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல தான் போடுறாங்க, விரைவு நீதிமன்றத்துல போடுறாங்க, சீக்கிரம் கேஸ் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்னும் 20-30 மேல் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னா மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. யார் சார் அப்படின்னா குற்றவியல் வழக்கு, கிரிமினல் கேஸ். நீங்க கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நிறைய இருக்குது இன்னும் விஷயங்கள் எல்லாம். கேஸ் அடுத்து அதனால கோர்ட்டுக்கு போனா ஒரு கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடியறது இல்ல. நிறைய டாக்குமெண்ட்ஸ். மேல்முறையீட்டு நீதி வரையறை. மேல்முறையீட்டு நீதி வரை அதான் வந்து பாத்தீங்கன்னா அப்பீலியட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பீலியட் ஜூரிஸ்டிக்ஷன். உயர் நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்கின்றன. மேல்முறையீட்டு நீதிவரை அப்படிங்கிறது உயர் நீதிமன்றம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சபார்டினேட் கோர்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து ஹை கோர்ட்டுக்கு போகும். மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து ஹை கோர்ட்டுக்கு போகும். மாவட்ட நீதி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு போகும். ஃபார் என்ன மாதிரி கேஸ்னா சிவில், கிரிமினல். சிவில் கேஸும் கிரிமினல் கேஸும். சிவில்னா உரிமையில், கிரிமினல்னா குற்றவியல். சிவில் அண்ட் கிரிமினல். சார், ராணுவ தீர்ப்பாயங்கள் கீழ் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க வந்து அதிகாரம் கிடையாதுப்பா. எந்த கோர்ட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. there is no jurisdiction over armed forces of the country under the laws relating to armed force of the country. அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, கோர்ட்ல போய் இது பண்ண முடியாது. நோ ஜூரிஸ்டிக்ஷன். ராணுவம் சார்ந்த தீர்ப்பாயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது, ஹை கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதுக்கு நீங்க எந்த கோர்ட்டுக்குமே போக முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா தனி டிபார்ட்மெண்ட்.
ராணுவ தீர்ப்பாயம் அப்படிங்கிறது தனி. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டை, அதுதான் அவங்க சொல்றத ஃபைனல் டிசிஷன். ஆயுதம் சார்ந்ததுகளை விசாரிக்க இவங்களுக்கு வந்துட்டு நாட்டின் ராணுவ தீர்ப்பாயம் கீழ் வரும். இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா யாராலுமே விசாரிக்க முடியாது, அவங்க தான் ஃபைனல். நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மை கருதி வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தால கட்டுப்படுத்த முடியாது. எந்த நீதிமன்றமே கட்டுப்படுத்த முடியாது. ராணுவ தீர்ப்பாய்வின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க வந்துட்டு எந்த நீதிமன்றத்துக்குனாலே இது பண்ண முடியாது. அது பேரான ஏதோ ரிட் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய இடத்துல இது பண்ணிக்கிறோம். ரிட் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இந்திய அரசு இப்போ ஆர்டிகல் 226 32 வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பாதுகாக்குது. நீதி பேரான எப்படி சுப்ரீம் கோர்ட் என்ன பார்த்தோமோ அதே தான் ஹை கோர்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அதே. 5 டைப்ஸ் ஆஃப் ரிட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஹாப்பியஸ் கார்பஸ், மேண்டமஸ், அதே தான் திரும்பவும் இங்கே இருக்கும். ஓகேங்களா. ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, ப்ரொஹிபிஷனா தகுதி உறுத்தும். இந்த இதை மட்டும் கியூ வாரண்டோ தகுதி முறை வினவும் நீதி பேரணை, அதை கியூ வாரண்டோ. இது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் ஹை கோர்ட்டுக்கும் அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 226 அப்படிங்கிறது நீங்க டைரக்டா அடிப்படை உரிமையை மீற மாதிரி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம். அடிப்படை உரிமை பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 32 வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கா. அடிப்படை உரிமை பிரச்சனை. தெரிஞ்சு வச்சுங்க. அது ஆல்ரெடி ரிட்டை பத்தி பார்த்தோம். 5 டைப்ஸ் அதே தான் திரும்ப கொடுத்துருப்பாங்க. அதாவது ராணுவ நீதிமன்றம் ஆர்மடு ஃபோர்ஸஸ்லாம் நம்ம இது பண்ண முடியாதா? அதை தாண்டி மற்றது இருக்கிறது எல்லாமே வந்து இது பண்ணலாம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஆல்ரெடி நான் பார்த்ததான் கொடுத்துருப்பாங்க. நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துதல் யாரு அப்படின்னா அந்த உயர் நீதிமன்றத்துக்கு கீழ் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டே திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட நீதிபதி நியமனம் குறித்து வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வெல்லாம் ஆளுநரால் ஆலோசிக்கப்படுகிறது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜு அப்பாயின்மெண்ட், அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் தான். மாவட்ட நீதிபதி தவிர மற்ற நீதிபதிகளுக்கு நியமனம் செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாரும் இப்ப நான் பார்த்ததுதான். மீதி எல்லாமே நம்ம சொன்னதான். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துவது போல் உயர் நீதிமன்றம் சார்நிலை நீதிமன்றங்களை தனது ஆணையினால் கட்டுப்படுத்து. எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹைகோர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி ஹைகோர்ட் அப்படிங்கிறது எல்லா சபார்டினேட் கோர்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. சொன்னதான் திரும்ப. அதே மாதிரி சார் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினை உயர் நீதிமன்றம் விசாரித்து கணிசமான கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை செய்வதால் வழக்கு தாமதமாகவே முடிவுக்கு வரும் அல்லது வழக்கின் தீர்ப்புடன் மீண்டும் சார் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படும் அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா சபார்டினேட் கோர்ட்ல ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கேஸ் பெண்டிங் இருக்கும்போது சபார்டினேட் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா யாரு இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டே இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு சில கேசஸ்ல. கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்டர்பிரிட்டேஷன் வரும்போது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா
either dispose of the case itself to determine the questions of law or return to the case to subordinate court இது அப்படின்னு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க, உங்க பையன் வேணா எழுதி வச்சுங்க. சார் நீதிமன்றம் அப்படிங்கிறது சபார்டினேட் கோர்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. சார் நீதிமன்றம் நிலுவையில் உள்ள வழக்கு. உயர் நீதிமன்றம் விசாரித்து கணிசமானவங்களை கேள்வி கேட்டு அந்த உயர் நீதிமன்றம் திடீர்னு என்கொயரி பண்ணலாம். ஓகேங்களா, ஏன் இந்த கேஸ் இவ்வளவு நாள் நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் வந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்ல இங்க ஏதாவது இதே கோர்ட்ல உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சபார்டினேட் கோர்ட்ல போட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா நீங்க ஹைகோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கொஸ்டின் கேட்பாங்க. அந்த செக்ஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ஏன் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. சார் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றமே ஒரு சில டைம் விசாரிக்கும். முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படிங்கும் போது உயர் நீதிமன்றம் வந்து விசாரிக்கும். விசாரித்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க ஹைகோர்ட். இந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டு லேட்டா ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்து மீண்டும் சார் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும். வழக்கின் தீர்ப்பு சபார்டினேட் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க, இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஒரு சில கேஸ்ல இந்த மாதிரி ஹைகோர்ட்டே டைரக்டா என்ன பண்ணுவாங்க, சபார்டினேட் கோர்ட்ல முக்கியத்துவம் வாய்ந்த கேஸ் அப்படிங்கும் போது கொஸ்டின் கேட்டு திரும்பவும் அவங்களே இது பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சு வச்சுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிதான்னு செக் பண்ணுவாங்க. உச்ச நீதிமன்றம் எப்படி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணது மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹைகோர்ட்டையும் ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சபார்டினேட் கோர்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட். அடுத்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு என்னது, டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாமே இ ஃபைலிங் வந்துருச்சு இல்ல. எஸ், இப்பெல்லாம் இ ஃபைலிங் தான் எல்லாமே வந்துருச்சு நிறைய. இ ஃபைலிங்ல டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃபா சென்ட் பண்ற அப்படின்னா அதுல சில ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க டாக்குமெண்ட் ரெக்கார்ட். ஒரு காப்பி, ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் காப்பி இஸ் சேஃபஸ்ட் ஜோன் ஆஃப் கோர்ட்டுக்கு. ஓகேங்களா, ஒரு நீதிமன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் காப்பி திடீர்னு ஃபைல் வந்து கரப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைல் போடுறோம், கரப்ட் ஆயிடுச்சுன்னா அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படியே அது நமக்கு தான் கரப்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு சிலர் தெரிஞ்சவங்க கேட்கறாங்க ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னு, தெரியாதீங்க ஓஹோ நம்ம போன் தான் பிரச்சனை அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்றது என்னைக்கும் நான் டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்றோம், அது வந்து இதாயிடுச்சு அப்படின்னா ஃபைல் கரப்ட் ஆயிடும் இன்னைக்கு. ஸோ ஹார்ட் காப்பியை வந்து எடுத்து வச்சுக்குவாங்க, ஃபைல் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்ஸும். ஸோ எல்லாமே ஆன்லைன்ல அதுதான் மோஸ்ட்லி இருக்கும், லாங் டைம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கும் போது ஹார்ட் காப்பியா இருந்தது அப்படின்னா ரெக்கார்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு. ஏன் சார் இ ஃபைலிங் பண்ண சொல்றாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டானா எங்கேயுமே வர தேவையில்ல. யாரு கிளைண்ட்டும் அட்வொகேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வர தேவையில்ல, வீட்லயே இருந்து ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாமே அவங்களே ஜட்ஜஸே வந்து பாத்தீங்கன்னா அதுலயே எல்லாம் வந்துருது, நம்பர் போட்டா ரிட்டர்ன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். வீட்டுல இருந்தே நம்ம எல்லாமே பாத்துக்கலாம். ஓகேங்களா, கேஸோட நம்பர் எல்லாமே வந்துருது, ஆன்லைன்லயே நம்ம செக் பண்ணிக்கலாம். தெரியல அப்படின்னா அப்புறம் முடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அது. ஏன்னா இல்ல நிறைய பேர் அது ஃப்ரீஸ் ஆகிறதுலாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஆன்லைன்ல ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபன் பண்றீங்க, ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க, ஒரு டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றீங்கன்னு வச்சுங்களே, ஒரு டாக்குமெண்ட் ஒரு பேங்கிங் செக்டர்னு வச்சுங்க, எல்லா இதுலயுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சரி, இல்ல நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. சிஸ்டத்துல ஓபன் பண்ணி வச்சுட்டு இப்படி உட்காந்துருவாங்க, நேமு, கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் கேட்கும், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபைல் அப்பதான் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம இல்ல சிக்னேச்சரு, போட்டோ, இமேஜ் அப்பதான் தேடிட்டு இருப்பாங்க. அது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேல போச்சாச்சுன்னா ஃப்ரீஸ் ஆயிரும் சிஸ்டமே.
சிஸ்டம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணு, ஃபைல் நாட் சப்போர்ட்டட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே வந்துடும். எரர் எரர் எரர்னு வரும். சர்வர் எரர்ன்றுவான் நம்ம பையன் திடீர்னு. எரர் எரர்னு வந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி பார்த்தாவே சர்வர் எரர்ன்றுவான். சரி தம்பி, சர்வர்ல எரர் கிடையாது. நீ ஒரே பிளாக்ஸ் ஒரு வெப்சைட் அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் அது ஃப்ரீஸ் ஆயிரும் அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஹைலி கான்ஃபிடென்ஷியல் பேஜ்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு, ஃப்ரீஸ் ஆயிரும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ஆன்லைன்ல எடுத்து போட்டு பாருங்க பார்ப்போம். யாராவது ஃபைல் பண்ற மாதிரி இருந்தா இப்போ 30 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் ஃப்ரீஸ் ஆயிரும், எரர்னு வரும். அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது. அதான் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து நீதி புனராய்வு அதிகாரம். அதான் ரொம்ப வரும். ஒரு கம்ப்யூட்டரே அக்சஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது 80%. கம்ப்யூட்டரே அக்சஸ் பண்ண தெரியல. எல்லாம் ப்ராப்ளம், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு தான் சொல்றாங்க. தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் லேர்ன் பண்ணணும். என்னதான்டா கம்ப்யூட்டர்ல இருக்குது அப்படின்னு ஒரு வாரமாவது உட்காந்து 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. இந்த எக்ஸாம்ஸ்ல எழுத போவாங்க தெரியுங்களா ஸ்டூடெண்ட்ஸு, இந்த கேட் எக்ஸாம்ஸு, இப்போ பேங்க் எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரூப் ஒன்னே உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கூட கண்டக்ட் பண்றாங்க. இதுல இப்போ அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். எஸ், சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான் நடத்துறாங்க. அதுல வந்து சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும் ஒரு சில டைம். ஸ்டூடெண்ட் மவுஸையே மூவ் பண்ணாதே வச்சிருப்பான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் எதுவுமே ஆகாது. ஆனா அந்த 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 ஃப்ரீஸ் ஆயிடுச்சா அந்த டைமோட அவனுக்கு இதாயிரும், ஸ்டாப் ஆயிரும். பஃபர் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பஃபர் சிஸ்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்தி விடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் அந்த ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு. அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாது, வேற சிஸ்டத்துல மாத்தி கொடுப்பாங்க. ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், சர்வர் போயிடுச்சுன்னா என்ன பண்ண சொல்றீங்க? இந்த இதுல கேட் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது நிறைய எக்ஸாம்ஸ்ல, நானே பார்த்துருக்கிறேன். அப்படியே உட்காந்துருப்பான், மவுத்தை கூட மூவ் பண்ணாமே அப்படியே சிஸ்டத்தையே பார்த்துக்கிட்டு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 o'clock இருந்து இந்த மாதிரி பையன் யாராவது 5 to 3 minutes 1:05 1:10 அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா, திரும்ப அகைன் லாகின் பண்ணதுக்கு அப்புறம். புனராய்வு அதிகாரம் நோட் பண்ணிக்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜுடிஷியல் ரிவ்யூ. இப்ப யாரும் எதுவும் டைப் பண்ணாதீங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு. இது எல்லாமே அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்படியே ஷாக்கா தான் இருக்கும். எக்ஸாம் ஹால்ல ஓஎம்ஆர் இருந்தாலும் சரி, ஒரு இதை ஃபில் பண்றதா இருந்தாலும் சரி, எக்ஸாம் ஹாலுக்கு வந்தா வந்து பாத்தீங்கன்னா அது புக்கை மட்டும் தான் 4 லைன் படிச்சுட்டு தான் வராங்க. எக்ஸாம்லாம் உட்காந்துருவாங்க நிறைய பேர். இது தெரிஞ்சு நீதி புனராய்வுனா என்ன சார் மீனிங் அப்படின்னா, அரசியலமைப்பு திருத்தத்தை அரசியலமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்பட்டதா முரண்பட்டதா ஆராய உயர் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இயற்றக்கூடிய சட்டங்கள், சென்ட்ரல் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டை வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வராங்க. இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு வர சட்டம் அரசியலமைப்பு உட்பட்டதா முரண்பட்டதா அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கலாம். whether they constitutional or unconstitutional. அந்த மாதிரி ஒரு சில எடுத்துருக்காங்க. 99th அமெண்ட்மெண்ட் பாருங்க, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி அதை பார்லிமெண்ட் கொண்டு வந்த அமெண்ட்மெண்டே எடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரண்பட்டது அப்படின்னு சொல்லி. என்பதை ஆராய உயர் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரம் அப்படின்னு இருப்பாங்க. நீதி புனராய்வு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே இது பண்ணுவாங்க. இது அமெரிக்கால இருந்து வாங்கினாங்க, யூஎஸ்ஏல இருந்து. இட்ஸ் பாரோடு ஃப்ரம் வேர் சார் அப்படின்னா யூஎஸ்ஏ.
இன்னைக்கு யூகே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துக்க மாட்டேங்குது. கன்சர்வேட்டிவ் இது வின் பண்ணிட்டாங்க. யாரு ஜெயிச்சது? ரிஷி சுனக் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிட்டாங்க. ஒரு இடத்துல தான் அவங்க வின் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுடைய டோட்டல் பார்ட்டிஸுமே ஜெயிக்கல. அவங்களுக்கு தான் ரெண்டு கட்சி தான். ஒன்று தொழிலாளர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது பழமைவாத. ஆல்ரெடி நான் எழுதி போட்டிருக்கிறேன்ல எஸ்ஆர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது சிங்கிள் பார்ட்டியா டபுள் பார்ட்டி சிஸ்டம். ஓகேங்களா? யூகே யூகே அமெரிக்காலாம் டபுள் பார்ட்டி சிஸ்டம், ரெண்டு கட்சி தான் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு அமெரிக்கா அப்படின்னா குடியரசு அண்டு ஒரு குடியரசு வேட்பாளர், இல்லை அப்படின்னா டெமோக்ராட்டிக். ஓகேங்களா? இங்கே வந்து பழமைவாத தொழிலாளர் யூகேல. இந்தியாவில் மல்டி பார்ட்டி சிஸ்டம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா முரண்பட்டதா அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் நீதி புனராய்வு மூலியமா டிஃபைன் பண்ணுவாங்க ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். தெரிஞ்சு வச்சுங்க. பட் ஆனால் அரசியலமைப்பில் பயன்படுத்தப்படவில்லைன்னு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேன்சல் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. 1976 42 வந்து பார்த்தீங்கன்னா நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்ததுன்னு இருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த நீதி புனராய்வு அதிகாரம் கம்மி பண்ணாங்க. இருந்தாலும் திரும்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 43rd அமெண்ட்மெண்ட், இதில் நீதி புனராய்வு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், 10th கம்ப்ளீட்டடு. 10th கம்ப்ளீட்டடு. எஸ், அடுத்தது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் போயிடலாம்ப்பா. வால்யூம் 1ல தேவையில்லை, வால்யூம் 1ல இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தெரிஞ்ச போதும். 11th பாலிட்டி வால்யூம் 2. வால்யூம் 2ல தான் நமக்கு கவர் ஆகுது. அதில் 2 யூனிட், 1 or 2 யூனிட்ஸ் வந்து யூனிட் 8ஓட கவர் ஆயிரும். ஓகேங்களா? 1 or 2 யூனிட்ஸ் யூனிட் 8ஓட கவர் ஆயிரும். இந்த யூனிட் நோட் பண்ணிங்க. லெவன்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் எதிலிருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பார்ட்டி சிஸ்டம், எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சோசியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ்னா யூனிட் 8ல படிச்சுருவோம். எஸ், சமூக நீதி. ஓகேங்களா? இந்த 3 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல படிச்சிருவோம்பா. 3 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிக்க போகிறோம். உள்ளாட்சி அரசாங்கங்கள் அது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிக்க போகிறோம். வாக்கு அதை தேர்தல் எலெக்ஷன்ஸை பற்றி ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 8ல சாரி பாலிட்டியில் படிக்க போகிறோம். பொது கருத்து மற்றும் கட்சி முறை நோட் பண்ணிட்டுருங்க. பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பார்ட்டி சிஸ்டம். பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பார்ட்டி சிஸ்டம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் இதுவுமே. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சார் கொடுத்துருப்பாங்கன்னா பொது கருத்து. பொது கருத்துனா என்ன சார் அப்படின்னா தெரியும் உங்களுக்கே. பொது கருத்துனா அந்த பப்ளிக் ஒப்பீனியன். இப்போ கவர்மெண்ட் ஏதோ ஒன்று கொண்டுட்டு வராங்க அப்படின்னா மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கலாம் அப்படிம்பாங்க. புரியுதுங்க என்ன சொல்கிறேன்னு? இப்போ நானே வந்து ஃபீட்பேக் கேட்பேன். ஒரே ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நான் கூகுள் ஃபார்ம் தெரியுங்களா? கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நேம்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் தட்டினா அதை என்னுடைய எக்ஸல் சீட்டில் நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி டிஎன்பிசி கூட ஒரு சில டைப் கேட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஏதாவது சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொது கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படாது அப்படின்ட்டுருவாங்க. ஓகேங்களா? ஈவன் உங்களுக்கு பேங்கிங்லேயே இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மகாத்மா காந்தியடிகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து என்ன சார் பண்ணார் அப்படின்னா
ஆக்சுவலாக லாகூர் ராவி ஆற்றின் கரையில் லாகூர் ராவி ஆற்றின் கரையில் 1929 டிசம்பர் 31. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி 44th கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸில் 44வது மாநாட்டில் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முழு சுதந்திரத்துக்கான கோரிக்கை விடப்பட்டிருக்கும், தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு இருப்பாங்க. இதில் வந்து மாநாட்டிற்கு ஜவஹர்லால் நேரு தலைமை தங்கியிருப்பாங்க 1929. முழு சுதந்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 44th கான்ஃபரன்ஸா ஐஎன்சி கான்ஃபரன்ஸா? ஐஎன்சி மாநாடுனா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. லாகூர் ரெசல்யூஷன் டிமாண்டிங் இண்டிபெண்டன்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. வாஸ் பாஸ்ட் ஆன் டிசம்பர் 31, 1929. ஸோ இதுக்கு யார் சார் ஹெட் அப்படின்னா இந்த ஜவஹர்லால் நேரு. So Jawaharlal Nehru presided over the session and Mahatma Gandhi made a memorable speech while moving in the main resolution. ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கினார் இருப்பாங்க. மகாத்மா காந்தியடிகள் தீர்மானத்தை நிறைவேற்றும் பொழுது மறக்க முடியாத ஒரு சொற்பொழிவாற்றினார் அப்படின்னு இருக்காங்க. தெரிஞ்சு வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தண்டி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி அடுத்து தண்டி என்னைக்கு சார் அப்படின்னா மார்ச் 12, 1930. ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னா April 6, 1930. இது தெரிஞ்சு வச்சுங்க. தண்டி யாத்திரை சபர்மதி ஆற்றிலிருந்து துவங்கியிருப்பாங்க. சபர்மதி இங்கிருந்து தண்டி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ April 6, 1930 குஜராத். கிராமமான தண்டியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் உச்சநிலை எடுத்தது அப்படின்ட்டு இருப்பாங்க. சால்ட் சத்தியாகிரகா தெரிஞ்சு வச்சுங்க. அதையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா இதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் மாபெரும் எண்ணிக்கையான பேரணியை டெல்லியை நோக்கி அனைவருக்கும் பரிந்துரை நிராகரித்தார் அப்படின்ட்டு இருப்பாங்க. காந்திக்கு தண்டி யாத்திரை மீதும் உப்பு சத்தியாகிரகத்தின் மீதும் தெளிவான எண்ணமும் செயல் திட்டமும் இருந்தது. அவர் அந்த யாத்திரை கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்பதற்கோசரம் அதிக எண்ணிக்கை விரும்பினார். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத சிறிய எண்ணிக்கையும் ஆதரவிக்கவில்லை அப்படின்னு இருப்பாங்க. சும்மா தெரிஞ்ச விஷயம் இதுதான். இதோட தெரிஞ்ச விஷயம் உப்பு சத்தியாகிரகம் திரும்ப கொடுத்துருப்பாங்க. வாட்ச் விட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா எழுத்தறிவின்மை. ஸோ 1950 அவங்கள என்னன்னே தெரியாது. இப்போயாவது ஏதோ புக்கையாவது எடுத்தாவது எழுதுறான் பேனா. அன்றைக்கெலாம் எஜுகேஷன் லிட்ரேசிலாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. எல்லாமே இல்லிட்ரேசிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடி சரி எல்லா நூற்றாண்டுலையுமே வந்து புக்கு எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போ சும்மாவே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இங்கே நூட்கள் எழுதி தான் வச்சுருக்கிறாங்க. அதே என்ன ஏதுன்னே தெரியாமல் அப்படியே நிறைய பேர் அப்படியே கல்வி அறிவின்மையே இருந்திருக்கிறாங்க. இப்பயும் படிக்கிறான். அவனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தான் டிஸ்பிளே பண்ணுறாங்க. 80% சும்மா தான் சுற்றுறான் பாதி பேர். படிக்கிறவன் டெவலப் ஆகி மேலே போகிறான். அவனை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. எழுத்தறிவின்மைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. வறுமை, அதனால தான் வறுமையெல்லாம் வருது. வறுமை எங்கேருந்து வரும்போது அதனால தான் வறுமை, பாவர்ட்டி, டிஸ்கிரிமினேஷன். படிக்காதனால தான் எதுவும் தெரியல. அவன் படித்தாலும் ஒழுங்காக இருந்திருப்பான். படிக்காதனால தான் இந்த பாகுபாடெல்லாம் தெரியுது. கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே காரணம் அதனால தான். ஒழுங்காக படித்ததுனால இந்த மாதிரி எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டான். எஸ், அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க.
எஸ், அடுத்து நோட் பண்ணீங்க. அதான் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் என்னென்ன கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணீங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள் who கம் டுகெதர் கண்டென்ட்ஸ் எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ கட்சினா என்ன, சும்மா போய் கட்சியில் வேட்பாளர்னா கூட, வேட்பாளர் அப்படின்னா அவருக்கு கீழே மற்ற உறுப்பினர்கள் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு 100 பேராக ஆதரவு தெரிவிக்கணும். ஆதரவு இல்லாமல் சும்மா கட்சி மட்டும் ஒருத்தரே இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கட்சி வேணாலும் நிறுத்த முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் தொண்டர்கள்லாம் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. கட்சி மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனம்? கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கணும். ஒரு கட்சி முறை. நார்த்லாம் பாருங்க மழை அடி வெளுத்துக்கிட்டு இருக்குதாட்டுது வட இந்த இதில் இந்த டைமில். அஸ்ஸாமில் நியூஸில் பாருங்க, பீகார்லாம் மழை ரெயின்ஃபால் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கட்சி முறை, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். இப்போ நம்ம இங்கே ஜாலியாக இருக்கிறோம் இந்த டைமில் தமிழ்நாட்டில். நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே காற்று மாற்றி அடிக்கும், இங்கே அடி வெளுக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு எஸ் இந்தியா. இப்போ மேலே காற்று இங்கேருந்து அங்கே நகர்த்துது, அரபிக்கடல் இந்திய பெருங்கல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காற்று அந்த பக்கம் அங்கே வீசும். ஓகேங்களா? இங்கேருந்து காற்று வந்து பார்த்தீங்கன்னா வட வட நார்த்தை நோக்கி, அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே நவம்பர் டிசம்பரில் பாருங்கள் மத்திய ஆசியா நார்த்துலேருந்து இங்கே அடிக்கும், பே ஆஃப் பெங்காலில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். ஒரு சில டைமில் ரெண்டு பக்கமே போன வருஷமோ அதுக்கு முன்னாடி வருஷமோ சேம் டைமில் சைக்ளோன் ரெண்டு அரபிக்கடல்லையும் ஃபார்ம் ஆச்சு, பே ஆஃப் பெங்கால்லையும் ஃபார்ம் ஆச்சு. பட் நமக்கு கிழக்கு கடற்கரை சமவெளி ஈஸ்டல் கோஸ்டல் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் ஃபார்ம் ஆகிற சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடலோர மாவட்டங்கள்லாம் மழை அதிகமாக இருக்கும் அந்த டைமில். வடகிழக்கு பருவமழையா இப்போ நவம்பர் டிசம்பரில். இப்போ அஸ்ஸாம்லாம் அங்கே மழை பெய்யுது, பீகார்லாம் பாருங்க அங்கே. அடுத்து நோட் பண்ணிங்க, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். ஒரே கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் ஆல்ரெடி எழுதி போட்டிருப்பேன், சீனா நார்த் கொரியா கியூபா. சீனா நார்த் கொரியா கியூபா, அதே மாதிரி வட கொரியா சிங்கப்பூர். ஓகேங்களா? வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி, கியூபாவின் கம்யூனிஸ்ட் கட்சி. அதாவது கியூபா வியட்நாம் இவங்கெல்லாம் சீனால கம்யூனிஸ்ட். ஓகேங்களா? அங்கெல்லாம் எதுவுமே பேச முடியாது. வியட்நாம். இந்தியாவில் பாருங்கள் நம்மளாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் பயங்கரமாக இது பண்ணுறோம், அங்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் டிஃபைனே பண்ண முடியாதுங்கிறாங்க. சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்களா? ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை இங்கே. வியட்நாம் கியூபா சீனாலாம் கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்ட் கட்சி. தெரிஞ்ச வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். அதே மாதிரி வட கொரியா, அது தெரிஞ்சது உங்களுக்கு. வட கொரியா வந்து மன்னர் தான், மன்னர் எவ்வளியோ மக்கள் எவ்வளி அப்படின்றவங்க வட கொரியாலலாம். சிங்கப்பூரும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி தான் சிங்கப்பூர்லாம். பட் ஆனால் ஒரு சில டைமில் தான் அரசியல் கட்சிகள்லாம் பாரு, ஹிட்லர்லாம் தலைமையில் ஜெர்மனிலாம் இருந்தது. ஓகேங்களா? முசோலின் கீழே இத்தாலி, ஜென்ரல் சொன்னாலும் மன்னராச்சு. ஹிட்லர்லாம் பார்த்தீங்களா? ஹிட்லர்லாம் பயந்து ஓடுவாங்களா நிறைய பேர் ஹிட்லர் கண்டா. ஆனால் அதுவே அது ஒரு சில டைமுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு. தமிழ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு பாலிடிக்ஸ் பண்ணலாம், அது ரொம்பவும் பாலிடிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு லெவலுக்கு பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறத கேட்க மாட்டான், ஒரு சிலர் கேட்பான். நல்ல விஷயங்கள் கேட்கலங்கும் போது சில டெசிஷன் எடுக்க தான் செய்வாங்க. அது ஒரு லெவலுக்கு அது எல்லாத்துக்கும் பாதிக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி.
நீங்க யோசிச்சு பாருங்க, அடிப்படை கடமையை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தால கட்டுப்படுத்த முடியும். சயின்டிபிக் டெம்பராவில் என்னடா இதையே உட்காந்து படிச்சுட்டு இருந்தாலும் அவர் இந்தியாவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண சொல்றீங்க? ரன் பண்ணவே முடியாது. சரி, அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம் கிரியேட் ஆகுதுன்னா அதெல்லாம் அன்எஜுகேட்டட் தான், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து ரெண்டாவது வந்து இருக்கட்சி முறை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க, கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், இருக்கட்சி முறை ஆல்ரெடி இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம். யூகே, யூஎஸ்ஏ இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தது. ரிசல்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. யூகேல பழமைவாதிகள் மற்றும் தாராளவாதிகள். யூகே இன்னைக்கு தான் எலெக்ஷன் நடந்தது. எஸ், யூகேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சர்வேட்டிவ்ஸ் அண்டு லிபரல்ஸ். நியூஸில் போட்டிருப்பாங்க பாருங்க, கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி. பழமைவாதி இன்னொன்று தாராளவாதிகள், லிபரல்ஸ். யூகேல பட் யூகேல வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான் இந்த எலெக்ஷன், ஓகேங்களா? அங்கே வந்து மன்னர் காமன். எஸ் ஆர் நோ? சார்லஸ் வந்து அவர் தான் மன்னர். மூன்றாம் சார்லஸா இரண்டாம் சார்லஸா? இப்போ எலிசபெத் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் சார்லஸ் தான் மன்னர் நினைக்கிறேன். இரண்டாம் சார்லஸா மூன்றாம் சார்லஸாப்பா? எலிசபெத் ராணி இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதான்னு சொல்லி இது பண்ணது. எப்படி இங்கே குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்து மன்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ இது பதவி பிரமாணம், ஓகேங்களா? அப்பாயின் பண்ணுறது. தாராளவாதிகள் மற்றும் பழமைவாதிகள் யூகேல. யூஎஸ்ஏ அப்படின்னா டெமோக்ராட்டிக் அண்டு ரிப்பப்ளிக், மக்களாட்சி மீன்ஸ் சரி குடியரசு மற்றும் அமெரிக்கானது மக்களாட்சி. யூஎஸ்ஏல பாருங்க, இப்போ போன வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிபேட்டு. குடியரசு கட்சியும் மக்களாட்சியும், ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக். இப்போ பிரசிடெண்ட் அவரும், அதுக்கப்புறம் அப்போ அதை ரிப்பப்ளிக் குடியரசு கட்சி வேட்பாளர் சார்பாக ட்ரம்ப்பு, அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிபேட் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இதில் நியூஸில். எஸ், அதே இருக்கட்சி முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், இத்தாலி, இருக்கட்சி, ஜெர்மனி, கனடா, சரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை. இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கட்சி முறை. இந்தியா, இத்தாலி, பிரான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பார்ட்டி சிஸ்டம் வந்து நோட் பண்ணிங்க. இந்தியாலாம் இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல 6 நேஷனல் பார்ட்டிஸ், 6 தேசிய கட்சிகள், நிறைய மாநில கட்சிகள் நிறைய இருக்குது, ஓகேங்களா? மாநில கட்சிகள்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா? மாநில கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா, இந்தியா, இத்தாலி, பிரான்ஸு, ஸ்டேட் பார்ட்டிலாம். மேற்கு வங்காளத்தில் ஒரு காங்கிரஸும்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய காங்கிரஸில் நிறைய டைப் காங்கிரஸ் வருது பாருங்க. சொன்னால் அந்த மாதிரி மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. பிரான்ஸ், இத்தாலி, இந்த மாதிரி பல கட்சிகள் இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சுயேட்சை வேட்பாளர் கூட நிற்கிறாங்க, நின்று இது பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இண்டிபெண்ட் பார்ட்டி அப்படிங்கிறாங்க கேட்டால். தெரிஞ்சு வச்சுங்க, இந்தியாவில் நமக்கு பல கட்சி முறை. மக்களாட்சியில் அரசியல் கட்சிகளின் பங்குன்னு இருப்பாங்க. அரசியல் கட்சிகளுடைய பங்கு என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
இந்தியா வந்து கூட்டாட்சி ஓகேங்களா, பன்முக பண்பாடு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர், சமூக நல்லிணக்கம் ஓகேங்களா, சமூக பொருளாதார மேம்பாடு பராமரிப்பதெல்லாம் அவசியம் ஓகேங்களா. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுலாம். இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இவ்வளோ மதங்கள், இவ்வளோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஓகேங்களா. ஸோ நிறைய லிங்குவிஸ்டிக் இருக்குது. ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா அவனை ஆங்கிலத்திலையும் புரிய வைக்கணும், அவங்க அந்த வட்டார மொழியில் ஓகேங்களா, ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் புரிய வைக்கணும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்தான் அவங்க எடுத்து ரன் பண்ணுறதுலாம் அப்படிங்கிறத அதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணி தான் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் அமைதியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் கட்சியோட கிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் யார் அரசியல் கட்சினா, யார் அரசியல் கட்சி எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கையில் தான் இருக்குது ஓகேங்களா. அரசியல் கட்சினா நீங்கள் தான் நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகி நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேங்களா. அரசியல் கட்சிகள் என்ன பண்ண சொல்கிறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ இருக்குது. நீங்கள் தான் ஜியோகிராஃபி சப்ஜெக்ட்லாம் படித்து நாளைக்கு வந்து உங்களை வந்து ப்ளஸ் சொல்லணும் ஓகேங்களா. தேசிய பேரிடர் மேலாண்மை, மாநில பேரிடர் மேலாண்மை, மாவட்ட பேரிடர் மேலாண்மை, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இப்போ வீக்லி மண்டே ஆனால் மீட்டிங் நடக்கும் தெரியுங்களா. நீங்கள் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு சும்மா நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் பேங்க்லாம் பாருங்கள் 8 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. நான் எஸ்பிஐ போனால் கூட 7 பார்க்குறேன். இந்தியன் பேங்க்லாம் 8:30 போனால் கூட உள்ள உட்காந்துருக்குறாங்க, ஏதோ என்ட்ரி போடுறாங்க, யாரோ இருக்கிறாங்க 2 3 ஸ்டாஃப்ஸு. எஸ்பிஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 6:30க்கு என்னமோ ஒரு வேலையை போயிருந்தேன் நான். எஸ்பிஐலே அதில் 6:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா சும்மா என்னமோ 4 கொஷின் படிச்சுட்டு வந்துங்கிறாங்க. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி நேஷன் ரைட். நீங்கள் தான் வந்து வீக்லி மீட்டிங் நடக்கும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கான்ஃபரன்ஸ் நடக்கும், தலைமைச் செயலாளர் மீட்டிங் போடுவாங்க ஓகேங்களா. நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் என்ன பிரச்சனை இருக்குது, இப்படி பிரச்சனை சால்வ் பண்ணுறதுன்னு. பிரச்சனைங்கிறது எல்லா நூற்றாண்டுலையுமே இருக்கும் ஓகேங்களா, அது டிஃபைன்டு. அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் விஷயங்கள். பிரச்சனையே இல்லை சார் அப்படின்னா பிரச்சனை இல்லாமலாம் இருக்கவே இருக்காது ஓகேங்களா. பிரச்சனைங்கிறது டிஃபைன்டு, எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அரசியல் கட்சிகள் என்பது மக்களது இறையாண்மை பெரும்பான்மை ஆட்சியின் பிரதான கருவியாக உள்ளது அப்படின்னு இருப்பாங்க. சும்மா ஜென்ரல் தான் அதெல்லாம் ஓகேங்களா. அது தெரிஞ்சு வச்சுங்க, மக்களாட்சியிலலாம் கொஸ்டின் கேட்குறாங்க ஜென்ரலாக. ஸோ இங்கிலாந்துல அதெல்லாம் நான் நடத்தலப்பா, இங்கிலாந்துலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அமெரிக்காலாம் கேட்க மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. ஐரோப்பிய கட்சி முறையெல்லாம் ரொம்ப ரேர். பிரெஞ்சு புரட்சி மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, அந்த 3 வேர்டு தான் எடுத்து இதில் வச்சுருப்பாங்க. பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் அந்த 3 வேர்ட்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஎமபிள் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. 1689 பிரெஞ்சு புரட்சி. இது நான் ஆல்ரெடி எழுதி போட்டிருப்பேன். அடுத்தது தென்னாப்பிரிக்கா கட்சி முறையெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இந்தியாவில் இருக்க தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா போதும். அது இந்தியா எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் மெயினாக வந்து ஐஎன்சி தான் ஓகேங்களா. ஐஎன்சி யார், இந்திய தேசிய காங்கிரஸ் யார் சார் நிறுவனர் அப்படின்னா ஆலன் ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இந்திய பிரிட்டிஷ் டைமில் 1885 வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ். எஸ், 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இந்த யூடியூப் சேனலுமே அதே தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி கீழே ஆள்னு கொடுத்தா மட்டும் தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். தெரிஞ்சு வச்சுங்க. யூடியூப் சேனல்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப்ல அந்த பெல் பட்டன் இருக்கும், அதை எகைன் கிளிக் பண்ணி ஒரு சில மொபைலுக்கு டிஃபால்ட்டாக நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கும் ஓகேங்களா, ஒரு சில மொபைலுக்கு வந்து எடுத்துக்காது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப கீழே ஆல், அதுக்கப்புறம் பர்சனலைஸ்டு நன் அப்படின்னு இருக்கும், அதில் ஆல்னு கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் டெய்லியுமே டிஸ்பிளே ஆகும். ஒரு சில மொபைலுக்கு டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ அதுவே நிறைய பேருக்கு இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுவே உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மொபைலில் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள், இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது, நீங்கள் தான் போயிட்டு பேஜில் உள்ளே செக் பண்ணணும். அந்த மாதிரிலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஐஎன்சி ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வந்து பார்த்தீங்கன்னா 1885 தான் இவர் தான் இது பண்ணியிருப்பார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1909 1906 20th செஞ்சுரியில் இந்தியாவில் முஸ்லீம் லீக் கட்சி, இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் முஸ்லீம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு
இந்தியாவில் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது அரபுல இருந்து வந்திருப்பாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் நோக்கம் எல்லாருமே அதான். இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல கிடையாது. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் உங்களுக்கு இந்த வணிகம் நோக்கம் வந்து குடியேறிபவர்கள் தான். தமிழ்நாட்டில் அவர் படிக்கலையே சங்க காலத்தில் தமிழகத்துக்கும் ரோமுக்கும் தமிழகத்துக்கும் கிரேக்கத்துக்கும். ஸோ அங்கேருந்து வந்திருப்பாங்க. அங்கேருந்து வந்து தமிழ் கற்றுருப்பாங்க, இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவங்களும் அந்த மொழியை கற்றுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா 1906 முஸ்லீம் லீக் கட்சி மீன்ஸ் அதான் அவங்க சார்பாக. 1914 இந்து மகாசபை கட்சிகள். இந்து மகாசபை. இங்கே அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்திய அரசியல் வந்து அப்படியே டோட்டலாக கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வகுப்புவாதம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சார் நடந்தது அப்படின்னா அது ஐஎன்சி. அதுக்கப்புறம் இவங்க சித்தாரஞ்சன் தாஸ் இவங்கெல்லாம் சுயராஜ்ய கட்சி தொற்றுவிக்கிறது. சிஆர் தாஸும் மோதிலால் நேரு சிஆர் தாஸும் வந்து சுயராஜ்ய கட்சி. சுதந்திரா கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வேற. அது யார் சார் அப்படின்னா அது ராஜாஜியா. சுயராஜ்ய கட்சி வேற, சுதந்திரா கட்சி வேற, சுதந்திர தொழிலாளர் கட்சி வேற. இது 3 டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. எக்ஸாம் காலில் போனால் எல்லாம் மறந்து போயிடும். ஒரே நேம் இருக்கும். சுயராஜ்ய கட்சி அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸும் சிஆர் தாஸ் அப்படிம்பாங்க. இவரும் மோதிலால் நேரு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது வேற. சுதந்திரா கட்சி அப்படிங்கிறது அது வந்துட்டு அப்படின்னா சுதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் யாரு? ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார். இது அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. சுதந்திரா கட்சி ராஜாஜி. இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின். சுதந்திர தொழிலாளர் கட்சி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி யார் சார்னா அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. யூடியூப்ல பாருங்க நிறைய வந்து அந்த ஷார்ட் வீடியோ ஷார்ட் கட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறதா அவன் திங்க் பண்றான் ஒழிய இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து உட்காந்து லேர்ன் பண்றான்னா பையன் கொஞ்சம் டஃப். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி என்விரான்மெண்ட்லேயே அவன் படிச்சிருக்க மாட்டான். ஒரு 80% டிஎன்பிசிக்கு சும்மா அந்த வீடியோ அந்த 10 கொஸ்டின் போடுறது 20 கொஸ்டின் போடுறது சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாமல் எதையோன்னு பேசுறது. இவன் அப்படியே அந்த புக்கை அப்படியே அப்படியே மனப்பாடம் பண்ணுற அப்படியே சொல்றது அப்படியே ஒப்பிக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. அந்த மாதிரி தான் அவங்க படிக்கிறாங்க. புக்கையே பார்த்து அப்படியே ரீட் பண்ணணுங்கிறான். புத்தகத்தையே பார்த்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து டீச்சரே தேவையில்லை. அதுக்கு ஏதோ ஒரு மெஷின் ஒரு ரோபோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இது பண்ணால் கூட ஏஏ போகிற போக பார்த்தா கிளாஸ் எடுத்துக்க மாட்டேங்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிடும்? எஸ் ஆர் நோ. அதுக்கு டீச்சரே தேவையில்லை. சொல்ல போனால் டீச்சரே தேவையில்லை. ஒரு ஏஐ கொண்டு வந்து நிற்க வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அதுவே ரீட் பண்ணும் அழகா சூப்பராக. அதுவே சொல்லிட்டு போயிடுவோம் அப்புறமேலு. டீச்சரே தேவையில்லை அப்படி பார்த்தா. அடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு ஏஐக்கு டீச்சருக்கு அப்புறம் வித்தியாசமே இல்லாத போயிருமேப்பா. டெக்னாலஜி ஓகே, நல்லது கெட்டது டீச்சர் தான் டீச் பண்ண முடியும். ஸோ அது ப்ரோக்ராமிங் போட்டோமா அப்படின்னா அது அது இருக்கிறத அப்படியே ரீட் பண்ணோம். எந்த பேஜில் இருக்கிறதான கொண்டு வந்து கூட சொல்லணும். பட் இது நல்லது கெட்டதுங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா
டிஃபைன் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. இருக்கிறது சொல்லும், டேட்டா பேஸ் எங்கே இருக்கோ அதை எடுத்து சொல்லும், அவ்வளோதான். திஸ் இஸ். 1934 ஆச்சாரியா நரேந்திர தேவ் தொடங்கிய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியா. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மாதிரி தான் வரப்போகுது. எல்லாம் ஏஐலே கொண்டு வந்துருவாங்க. ஒரு யூடியூப்ல பார்க்குறான் பார்த்தீங்களா, உட்காந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்குற மாதிரி, அது ஏஐயில் யாரோ ஒருத்தர் சாஃப்ட்வேர் போட்டு போட்டு விட்டு போயிட்டானா அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இவன் பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நாலேஜ் எப்படிடா கெயின் பண்ணுவான்னா அப்புறம் அது அதை சொல்லும். பட் இவன் அதையுமே கேட்கல அப்படின்னா அதுவும் கஷ்டம்தான். புரிஞ்சுக்கணும்ல, இமேஜினேஷன் ஏஐ லெவலுக்கு அது இமேஜினேஷன் பண்ணும்போது அது கோடிங் லெவலுக்கு இமேஜினேஷன் பண்ணி ஒரு இது கொடுக்கும். இவன் அதை திங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு திங்க் பண்ணணும்ல. ஏஐ லெவலுக்கு திங்க் பண்ணுவோம், ஏஐ இதுதான் சொல்லுது, இப்படிதான் டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கணும். தெரியலனா கடைசி வரைக்கும் அப்படி அதையும் பார்த்துக்கிட்டு புரியலன்ட்டு போயிட வேண்டியதான். நரேந்திர தேவ் தொடங்கி ஆச்சாரிய நரேந்திர தேவ் தொடங்கிய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி. அடுத்து எம்என் ராயில தொடங்கின கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு இருப்பாங்க 1920. தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரேர்லாம் கேட்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட். அடுத்து பொது உடைமை சோசியலிஸ்ட் கட்சிகள் வலதுசாரி ஜனசங்கம்லாம் 1977 தேசிய அளவில் குறிப்பிடத்தக்க எதிரி கட்சியாக இருந்தது அப்படின்னு இருப்பாங்க. இன்னும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் பல தேசிய கட்சிகள், நேஷனல் பார்ட்டி ஒரு பெரிய தேசிய அளவிலான மாற்று கட்சி உருவாக்கி இருந்தது. அதான் 1977 ஜனதா கட்சி அப்படின்னு இருக்கிறாங்க. 1977 கம்யூனிஸ்ட் சிபிசிலாம் எல்லாம் இருந்திருப்பாங்களாட்டுக்குது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த மாதிரி 1977 வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சி. நைன்டீன் செவன்டி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா பார்ட்டியா. தெரிஞ்சு ஜெயபிரகாஷ் நாராயண் மேஜர் டு கிரியேட் லார்ஜ் நேஷனல் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியா. ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் இது பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா கட்சிகள் வளர்ந்தது, பாரதிய ஜனதா கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சார் இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா தான் நேஷனல் பார்ட்டி கொடுத்துருக்குறாங்க. 7 தேசிய கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ். அடுத்து மண்டல கட்சிகள், ரீஜனல் பார்ட்டி. இதெல்லாம் குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க மண்டல கட்சிகள் எது எதுன்னு சொல்லிட்டு. பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சிரோமணி அகாலதளம், உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி, ஆந்திராவில் தெலுங்கு தேசம், பீகாரில் ராஷ்டிர ஆர்ஜேடியா, ராஷ்டிர ஜனதா தளம். பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் அப்படின்னா சிரோமணி அகாலி தளம். ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாநில கட்சிகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி. வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, ஓகேங்களா, பஞ்சாப்ல எடுத்துங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. உத்தரப்பிரதேசம் 80 லோக்சபா அசம்பிளியும் 80 தொகுதிகள். உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய ஸ்டேட்டு மக்கள் தொகையிலையும் சரி, அதனால தான் அசம்பிளி அங்கே அதிகமாக இருக்குது. 80 தொகுதிகள் மக்களவை தொகுதிகள். உத்தரப்பிரதேசம். யூபி பாருங்க, சமாஜ்வாதி கட்சி. இந்த டைம் சமாஜ்வாதி கொஞ்சம் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 40க்கு மேலேயே 35க்கு மேலேயே போட்டிருந்தாங்க.
இவங்களும் காங்கிரஸும் சேர்ந்து 43, 50-50 நினைக்கிறேன், ரூலிங் பார்ட்டியும் ஆப்போசிட் பார்ட்டியும் உத்தரப்பிரதேசத்தில். ஆந்திராவில் தெலுங்கு தேசம். ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பீகாரில் ஆர்ஜேடி. பீகார் பார்த்தீங்களா, ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தளம். அடுத்து மேற்கு வங்காளத்தில் அகில இந்திய ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ். ஓகேங்களா, காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சது ஒரு தான் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். தெலுங்கானாவில் தெலுங்கு ராஷ்டிரிய சமதி அப்படின்னு இருப்பாங்க. அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கன பரிஷத். அஸ்ஸாமை பார்த்தீங்களா. மகாராஷ்டிராவில் சிவசேனா. மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி. மகாராஷ்டிராவுக்கு ஒரு ஐபிஎல்ல வின் பண்ணதுக்கு அவங்க ஸ்டேட் சார்பாக 11 கோடியோ 12 கோடியோ கொடுத்துருக்குறாங்க. பிசிசிஐ 125 crore கொடுத்துருக்குறாங்க வின் பண்ணதுக்கு. மேற்கு வங்காளத்தில் இதுக்கெல்லாம் ஏன் சார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுதான் மக்கள் படிக்காதவன் எல்லாத்தையும் எல்லாரும் லைக் பண்ணுறது அந்த கிரிக்கெட்டு. அதுதான் மேற்கு வங்காளத்தில் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். எல்லாரும் லைக் பண்ணுறாங்க அதில் தான். அப்படிங்கும்போது பாருங்கள் யூடியூப்பில் சரி இதில் ஆன்லைன்லேயே கிட்டத்தட்ட ஐபிஎல் மேட்ச்னால் நடக்குன்னா 20 கோடி பேர் வாட்ச் பண்ணுறாங்க. இதில் ஒரு 10 to 15 crores வாட்ச் பண்ணுறாங்க பார்த்துங்க. அப்படிங்கும்போது என்டர்டைன்மெண்ட் இந்த திரிணாமுல் காங்கிரஸ். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அப்படின்னு இருப்பாங்க. அஸ்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் கனி பரிஷத். மகாராஷ்டிராவில் சிவசேனா, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். மகாராஷ்டிராவில் சிவசேனா. ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி, அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஜம்மு காஷ்மீர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது இது பண்ணியிருக்கிறாங்க. ரீஜனல் பார்ட்டிஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. சரி, ரெண்டுமே இருக்க மாட்டேங்குது. தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஜம்மு காஷ்மீரில். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 370 மூலமே இப்போ அங்கே வந்து அசம்பிளி வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்பார்கள். ஓகேங்களா. ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன் ஜம்மு காஷ்மீர், தேசிய மாநாட்டு கட்சி ஒன்று இருக்குது. அதான் மக்களுக்கு ஜனநாயக கட்சி, பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து தமிழ்நாடுனா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தமிழ்நாடுல தெரிஞ்சதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதான் 2009 2014 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. 2009 நாடாளுமன்றத்தில் இடங்களை பெற்ற கட்சிகள் ஐஎன்சி, பாரதிய ஜனதா, இந்திய பொது உடைமை கட்சி, சமாஜ்வாதி, பகுஜன், டிஎம்கே, சிவசேனா, ராஷ்டிரிய ஜனதா தளம், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், ஏடிஎம்கே. 2014 இது எல்லாமே இந்த கட்சிகள் எல்லாமே இருந்திருக்கும். பகுஜன் சமாஜ்வாதியில் பிஜி ஜனதா தளம் வந்திருக்க மாட்டேங்குது 2014. சிவசேனா, தெலுங்கு தேசம், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, தேசியவாத காங்கிரஸ். நாடாளுமன்றத்தில் அதிகமாக எடுக்கும். ஓகேங்களா. யாரும் ஆளும் கட்சியோ அதுதான் நாடாளுமன்றத்தில் வருவாங்க. எஸ்ஆர் நோ. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதியில் எவ்வளோ இருக்குது? 39. மாநிலங்களவை தொகுதியில் எவ்வளோ இருக்குது? 18. இதில் இங்கே யார் வின் பண்ணாங்க? டிஎம்கே. ஸோ இவங்க சார்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 18 பேர் போக போகிறாங்க. ஓகேங்களா. இங்கே 39 மீன்ஸ் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள். இதில் வின் பண்ணது மக்களவை தொகுதியெல்லாம் வின் பண்ணது. இந்த ரேஷியோலாம் வச்சு தான் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பிக்கு 18 பேர் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் 234 தொகுதி ப்ளஸ் 39 வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதி. ஸோ இவங்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. ஆளுங்கட்சி 2 இதுலேயும் மக்களவையிலையும் மாநில சட்டசபையிலையும் ஆளுங்கட்சி சார்பாக யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அது மூலியமாக தான் அங்கே இதுக்கு போக முடியும் ராஜ்யசபாவுக்கு.
ஸோ ஏதோ ஒரு விதத்துல இது பண்ண முடியும்பா. ராஜ்யசபா எம்பியும் மாநில சட்டமன்றத்துல இருக்க முடியாது. ஓகேங்களா? இன்னும் ராஜ்யசபா எம்பியா இருக்கலாம், இல்ல மாநில சட்டமன்ற எம்எல்ஏவா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு இடத்துல தான் இது பண்ண முடியும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க எம்எல்ஏவா இருக்க முடியும். அங்க ராஜ்யசபா எம்பி எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஓகேங்களா? ஒன்னும் எம்எல்ஏ இல்லை எம்பி ஏதோ ஒரு இதுதான். இப்ப தமிழ்நாட்டில் கட்சி முறை தான் கொடுத்துருப்பாங்க இங்க. அடுத்தது அடுத்து வெயிட் பண்ணுங்க. மக்களாட்சியில் வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இது சும்மா ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுங்க. எதிர்க்கட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆப்போசிட் பார்ட்டியா மக்களாட்சி நாடுகளில் எங்கெங்கெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்குதோ அங்கெல்லாம் எதிர்க்கட்சியின் பங்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ தெரிஞ்சு வச்சுங்க. மக்களாட்சி நாடுகளில் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் இப்போ கிளாஸ் நடத்தும்போது அப்பப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கொடுக்குறது. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கங்க, மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதை தான் பார்க்க மாட்டேங்கிறேன் கிளாஸ் வீடியோ கூட உட்காந்து. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலியல் அப்படின்னு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க. தேர்தலியல் என்ன சார் அப்படின்னா, ஸோ இன்றைக்கெல்லாம் இவிஎம் மெஷின்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? அதை பற்றி தான் சும்மா ஜஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிசிபாலஜின்னு சொல்லி ஒரு ஸ்டடி ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபிசிபாலஜி அப்படின்னா டீல்ஸ் வித் ஸ்டடி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் எலெக்ஷன் அண்ட் போல்ஸ். தேர்தலியல் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு என்ன சார் அப்படின்னா தேர்தல் பற்றிய ஆய்வு மற்றும் புள்ளி விவர பகுப்பாய்வு தான் தேர்தலியல் அப்படின்னு இருப்பாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்றைக்கெல்லாம் நம்ம இவிஎம் மிஷினில் ஒரு டப்புன்னு டைப் பண்ணால் வந்துடும் எல்லாமே, எவ்வளோ கட்சி எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு. அதனால ஈஸியாக கால்குலேட் பண்ணிடும். குடவோலை முறை தேர்தல்லாம் யோசிச்சு பாருங்க, 140 கோடி பேர் மக்களுக்கு. எஸ், ஸோ இதோட இந்த யூனிட் முடிஞ்சுது. ஓகேங்களா? இடைத்தேர்தல் என்னது? பை எலெக்ஷன் என்னது? இடைத்தேர்தல் எப்போ வைப்பாங்க? பை எலெக்ஷன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சட்டமன்ற, இப்போ ஒரு விக்கிரவாண்டி சட்டமன்ற அது வந்து பை எலெக்ஷன். ஓகேங்களா? பை எலெக்ஷன் எதனால சார் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதி காலியானாலோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செஞ்சாலோ இல்லை வேற கட்சிக்கு மாறினா, அதாவது கட்சி தவறு தடை சட்டம் இல்லை பதவி நீக்கம், இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இறந்துட்டாரோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் நடைபெறும். இதான் பை எலெக்ஷன். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. பெரிய இப்போ அதான் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது. ஏடிஎம்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு இஷ்யூ போட்டிருந்தாங்க. ரூலிங் பார்ட்டி இன்னொரு பிஎம்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. இதுதான் இடைத்தேர்தல். இப்போ பை எலெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நியூஸில் பார்க்குற விஷயங்கள் நிறைய சப்ஜெக்ட்லேயே வரும். எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் தான் இந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்க. எஸ், இதோட முடிஞ்சுது. அடுத்த டாபிக் என்ன சார் அப்படின்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.